ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 2 முடிஞ்சுதான். அண்ட் சீசன் 3லாம் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகல. அண்ட் லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இதில் நிறையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நார்மலாக தான் இது போகும். அண்ட் ஹிடன் டீட்டெயிலாகவும் சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இப்போ சிட்டோகேவோட வீட்டு தான் காமிக்கிறாங்க. அவள் காலையில் லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமாக கிளம்பி போற. ஃபாஸ்ட்டாக அவள் ஓடிட்டு இருக்கா. அப்போ அவளோட தலையில் இருக்கிற ரிப்பன் வந்து கலண்டு பறந்துருது. அதை நோட்டீஸ் பண்ணாமல் அவள் பாட்டு போயிருந்தா. ஜஸ்ட் மிஸ் விட்டா, நான் இன்னைக்கு லேட்டாக வந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தா, சிட்டோகே அதிசயமா எனக்கு முன்னாடி வந்துட்டாலே நம்ம ஹீரோ போயிட்டு ஹலோ அப்படின்னு பேசும்போது சிட்டோகே சோகமா உட்காந்துருக்கா. என்னாச்சு நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். எனது ரிப்பனை தொலைச்சிட்டியா, ஒரு வேளை அவசரத்தில் நீ ஒழுங்கா அதை கட்டியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லவும், நான் இப்பவே அதை தேட போறேன்னு கிளம்பவோ ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் போய்க்கலாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் ரிப்பன் அவள் வருத்தப்படவும், அது உங்க அம்மா கொடுத்ததுன்னு எனக்கும் தெரியும், கண்டிப்பா அதை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி அந்த ரிப்பன் நீயும் அப்படின்னு சொல்ல வந்துட்டு, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. அதை தேட நானும் ஹெல்ப் பண்றேன்னு சுகுமி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு டெம்பரவரியா இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒன்னு வச்சு விடுறா. இந்நேரத்துக்கு வேற யாராச்சும் அந்த ரிப்பனை எடுத்துட்டு போயிருந்தா தாஜிபானா கலாக்கிடும். சிட்டோகே உடனே அழ ஆரம்பிச்சிருக்கா. இப்பெல்லாம் நான் பேசினா எப்போ நீ கோவம் தானே படுவா, இப்போ என்ன பாடுற, சரி அதை கண்டுபிடிக்க நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் தாஜிபானாவும் சொல்றா. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்லாருமே போய் தேடி பாக்குறாங்க. பட் அந்த ரிப்பன் எங்க தேடியுமே கிடைக்கல. ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இருட்டினதுக்கு மேல இவங்க யாரும் தேடல. ரிப்பன் கிடைக்கலையேன்னு சிட்டோகே அடுத்த நாளும் ரொம்பவும் சோகமாவே உட்காந்துருக்கா. ஓகே சீர பாக்கப்பா, வேணா இன்னைக்கும் நம்ம போய் தேடலாம், நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். பட் அவ சோகமாவே உட்காந்துருக்கவோ, சிட்டோகே வேணா நம்ம அதை கண்டுபிடிச்ச அப்புறம் நான் அவனுக்கு ராமன் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல எனக்கு அது சாப்பிடுற மூடு இல்லைன்னு சொல்லவும், இவா ராமனா வேண்டான்னு சொல்லியிருக்காளா. அப்படியே வா சோகமாவே இருந்தா நல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது இவ ரொம்பவே கியூட்டா தெரியறாள்ல, அதுக்கு நீ இப்படி சோகமாவே இருக்கணும்னு ஆசைப்படல. பட் இதுல செமையா இருக்கா. ஹே சிட்டோகே, நம்ம ஆம் ரெஸ்லிங் விளாடலாம். நம்ம ஹீரோ வந்துட்டு சோகமா வீக்கா தானே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆம் ரெஸ்லிங் விளாண்டா. நம்ம ஹீரோவை தோக்கடிச்சு தூக்கி போட்டுருதா. ஜெயிச்சர்லாம் முட்டாள் மாதிரி ட்ரை பண்ணுது, ஏ தப்புதா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அப்படியாவா சோகமாவே இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாளும் தேடி பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு அந்த ரிப்பன் கிடைக்கல. நம்ம வேற இடங்கள்லயும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இவ இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது, இவ்வளவு சேர பண்ணு, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கடையில போய் ஒரு புது ரெட் கலர் ரிப்பனை வாங்கிட்டு வரான். தாஜிபானா சொன்ன மாதிரி ஒரு வேளை வேற யாராச்சும் எடுத்திருந்தா சோ அவளை ஏமாத்துறது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சிட்டோகேவா ரிப்பனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கொடுக்குறான். திரும்பவும் இதை தொலைச்சிடாத நம்ம கொடுக்கவும் ரொம்பவும் தேங்க்ஸ் பண்ண ஹாப்பி ஆயிட்டு, ஒரு நிமிஷம் இதோட ஸ்மெல் டிஃப்ரெண்டா இருக்கு, இது என்னோடது இல்ல புதுசு தானே வா கேட்கவும், சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, உன்னை ஏமாத்தணும் நான் இதை பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், நீ இதை எனக்காக தானே பண்ண அப்படின்னு வா சொல்றா. இப்படி நான் ஏதாச்சும் பண்ணும்போது நார்மல் சிட்டோகே நான் அடிச்சு உதச்சிருப்பா, உண்மையிலேயே இந்த பொண்ணு சிட்டோகே தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். பட் அவ இப்படி இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தூரமா இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பத்துல அந்த ரிப்பன் பறக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். சிட்டோகே கொஞ்சம் அங்க பாரு நம்ம ஹீரோ காமிச்சா, அது என்னோட ரிப்பன் தான் அப்படின்னு செம ஃபாஸ்டா ஓடுறா. அவ போஸ்ட்ல ஏறமோ அது பறந்துருது. அவ ரிப்பனை கண்டுபிடிச்சிட்டா போல நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையில இருக்கிற ரிப்பன் பறக்குது. சிட்டோகே அந்த ரிப்பனை ஃபாஸ்டா எடுக்கலான்னு போனா கரெக்டா அது எலக்ட்ரிக் ட்ரெயினோட அந்த கம்பியில போய் விழுந்துருது. ட்ரெயின் இப்போ அந்த ரிப்பன் மேல ஏறி போகவும் அந்த ரிப்பன் பீஸ் ஆயிருது. சிட்டோகே இதை பார்த்துட்டு ரொம்பவுமே அழ ஆரம்பிக்கிறா. சிட்டோகே எதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவும், ராக்கோ என்னோட ரிப்பன் வா சொல்லவும், அது நான் வாங்கிட்டு வந்த ரிப்பன் காத்துல பறந்துருச்சு, உன்னோட ரிப்பன் இந்தா இருக்கு, வேணா ஸ்மெல் பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். சிட்டோகேவும் அந்த ரிப்பனை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, அட இது என்னோட ரிப்பன் தான், இப்பதான் எடுக்கிற ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, ரொம்பவும் தேங்க்ஸ் ராக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிருக்கா. எதுக்கு என்ன கட்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவா அடிக்கிறா. இப்பதான் அவ பழையபடி மாறிட்டா, அந்த வகைக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ பாக்குறான். இதுலதான் அவ நேச்சுரலா தெரியுறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ வாங்கின அந்த புது ரிப்பன் கிழிஞ்சிருந்தாலும் அதையும் தச்சு அவ வீட்டுல சேஃபா வச்சிருக்கா. இப்போ சிட்டோகே வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் காமிக் புக்கை படிக்கிறா. ஐ லவ் யூ, என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு அதுல இருக்கிற பொண்ணு கேட்கறா. லவ் பண்றவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுமா, இப்போதைக்குள்ள அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை நான் ப்ரப்போஸ் பண்ணா என்ன ஆகும், நான் இப்போதைக்கு ராக்கோ தான் லவ் பண்றேன். பட் நான் அவனை டேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா எனக்கே அது சரியா தெரியலையே. எங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அது எந்த மாதிரி முடியணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சிட்டோகே யோசிக்கிறா. ஒருவேளை நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா எங்களுக்குள்ள ஏதாச்சும் மாறுமா, நான் வேணா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கவா. டெஸ்டிங் தான், உண்மையாலாம் இல்லைன்னு சிட்டோகே பார்த்துட்டே இருக்கவும், எதுக்கு என்ன அப்படி பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் இவன்ட்ட ப்ரப்போஸ் பண்றது அதுக்கு வாய்ப்பே இல்லை, ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே என் மண்டை இப்படி வெடிக்குதே. ஒருவேளை அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, நான் ப்ரப்போஸ் பண்ணா அவனோட ஃபேஸ்ல ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவன் ஹாப்பியா இருப்பானா, இல்ல அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போ எதுக்கு இது இவ்வளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ப்ரப்போசலை சொல்ல தானே கஷ்டமா இருக்கு, பேசாம ஒரு லெட்டரா எழுதிடலாம். ஆனா என்னன்னு எழுதுறது, ஓகே ஐ லவ் யூ, என் கூட டேட்டிங் வரியா, இதை எழுதுவோம் அப்படின்னு ஐயனவா எழுதவுமே அவளால எழுத முடியல. என்னால எழுதவும் முடியலையா, பேசாம நான் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா என்னால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த பொம்மையை இப்போ வச்சுக்கிட்டு அந்த பொம்மை கிட்ட அவ ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்றா. அது வந்து என்னன்னா, நான் ஒன்னு லவ் பண்றேன், என் கூட டேட்டிங் வரியா, பாடா ஒரு வழியா சொல்லிட்டேன். ஒரு பொம்மை கிட்ட சொல்றது கூட இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு பார்த்தா, மை லேடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
அப்படின்னு சொல்லி சுகுபி இதை பார்த்துட்டா அச்சோ அப்படின்னு சிட்டோகே ஷாக் ஆகுறா. டிவி ஷோல வர ஒரு சீன் அதை நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிற மாதிரி இல்ல சுகுபி அப்படின்னு சொல்லி சிட்டோகே சொல்றா. பிராக்டிஸ்க்கே எப்படி இருக்குன்னா ரியலா சொன்னா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. மத்தவங்க எல்லாம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சிட்டோகே வந்துட்டு அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் லவ் சொன்னாங்களா இல்லை நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சிட்டோகே கேட்கவும் ஆக்சுவலி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். உங்கள் அம்மாவும் நானும் எப்படி மீட் பண்ணோம் தெரியுமா? பிஸ்னஸ்க்காக நான் ஜப்பான் வந்திருந்தேன். எவரி டீமும் நாங்களும் மாற்றி சுட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் ஒரு பீட்சா ஸ்கூட்டி வந்தது. யார் அந்த பொம்பளை லட்ஸ்க்கு நடுவில் அசால்ட்டாக நடந்து வராளே அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே யார் பீட்சா ஆர்டர் பண்ணுது அப்படின்னு அவள் வந்து கேட்கவும் அங்கே இருந்த ரவுடி கேங் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அம்மாவா அது அப்படின்னு சிட்டோகே கேட்கவும் ஆமா அப்போ உங்கள் அம்மா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லலாம். உடனே நான் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சிட்டோகேவோட அப்பா சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சிட்டோகே கேட்குறா. அம்மா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. பட் நான் விட்டு கொடுக்கல. அவகிட்ட திரும்ப ப்ரப்போஸ் பண்ண. அவ்வளோ பல தடவை ரிஜெக்ட் பண்ணா. அப்படி என்ன தடைகள் வந்தாலும் என் மனசுல இருக்கிற ஃபீலிங்கை நான் வெளிப்படுத்த தான் செஞ்சேன். ஏன்னா என்னோட டெஸ்டினி அவ தான் நான் நம்பினேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் எங்க அப்பா மாதிரி தெரியுமா என்னால பண்ண முடியுமா அப்படின்னு சிட்டோகே யோசிக்கிறா. என் ஃபீலிங்ஸ் ஒரு பொம்மை கிட்ட சொல்றதுக்கே எனக்கு இவ்வளோ தயக்கமா இருக்கு. அவன் கிட்ட எப்படி அப்படின்னு சிட்டோகே யோசிக்கவா. அது ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொல்றான். அவ தலையில இப்ப அடிபட்டுறது. கொஞ்ச நாளாவே பாக்குறா. நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் மேல அவனுக்கு அக்கறை எல்லாம் இருக்கா. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிட்டோகே நினைச்சிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு எங்களுக்குள்ள கொஞ்சமா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இதான் நான் ப்ரப்போஸ் பண்றதுக்கான டைமும் பசமா ப்ரப்போஸ் பண்ணிட்டுமா இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கே நம்ம யோசிக்கவும் நம்ம ஃபேக் கப்பல்ஸ் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இப்போ அது பழகிடுச்சு. இந்த 1.5 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. நான் உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன திரும்பவும் அடி வேணுமா அப்படின்னு வா கேட்கறா. ஆமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்தது நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இதை ஒரு அடல்ட் மாதிரி மெச்சூரிட்டியா தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சிட்டோகே சொல்றா. பட் நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் நம்ம கிராஜுவேஷன் முடிய நிறைய டைம் இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாங்கிறத பொறுமையா யோசிப்போம். ஏன்னா இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா இப்பவே அதை பண்ணணும்னு இல்லை நமக்கு தான் இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சிட்டோகே சொல்லவும் எதை பண்றதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சிட்டோகே சொல்றா. அவன் மேல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் கண்டிப்பா மாற போறது இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் இருக்கிற டயத்துல என்ஜாய் பண்ணணும். டைம் வர்றப்போ பார்த்துக்கிடலாம். எங்க அப்பா மாதிரியே ஒரு நாள் மனசுல இருக்கிறது அப்படின்னு சிட்டோகே யோசிச்சுட்டு ஹே ராக்கோ இல்ல ஒன்றும் இல்லை இன்னைக்கு ராமன் சாப்பிடுவோமா நான் வாங்கி தரேன்னு சொல்லவும் உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வாயை முடிக்க வாடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிச்சு கூட்டிட்டு போறா. சிட்டோகே அவளோட ஃபீலிங்ஸை இப்போதைக்கு சொல்ல வேணாம். அதுக்கு டைம் வர அப்ப பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சிட்டோகேவும் அவள் ஃபீலிங்ஸ் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. ஓனடராவும் அதே மாதிரி தான் அவள் மனசுல இருக்கிறத நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் சொல்லல. அதே மாதிரி சீசன் 3 ரிலீஸ் ஆகுற மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ஒருவேளை சீசன் 3 வந்தா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.